Good morning students, 10th Max Unit 1 Unit 1 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ஒரு சின்ன டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டாபிக் இதோட முடிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு 30 மார்க் ஆர் 50 மார்க் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அதை நான் வந்துட்டு அந்த டெஸ்ட் எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன் குரூப்பில். அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அப்படியே ஒரு டைம் ரெடி பண்ணிக்காங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க, இல்லாட்டி மிஸ்ஸை கூட கேளுங்க. இப்போ நம்ம அந்த டாபிக் என்னென்னு பார்த்துடலாம். நேரிய முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். ஐடென்டிஃபை த கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக் அண்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். நேரிய சமன்பாடு, இருபடி சமன்பாடு, முப்படி சமன்பாடு, லீனியர் கிராஃப், குவாட்ரட்டிக், கியூபிக் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். டிகிரி 1ன்னு இருந்துச்சுன்னா அது நேரிய சமன்பாடு அல்லது ஒருபடி சமன்பாடு, லீனியர் ஃபங்க்ஷன். பவர் 2ன்னு இருந்துச்சுன்னா அது குவாட்ரட்டிக். பவர் 3 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கியூபிக், முப்படி அல்லது கனச்சார்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு சில வந்துட்டு நமக்கு இங்கே கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிராஃப் பார்த்துட்டு நம்ம இது என்ன கிராஃப், என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரியல் நம்பர் டு ரியல், மெய்யெண்கள்லேருந்து மெய்யெண்கள், இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு அந்த லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? பவர் 1 இருந்துச்சுன்னா அது லீனியர் ஃபங்க்ஷன், அது வந்துட்டு லீனியராக இருக்கும். கிராஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடய கிராஃப் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம 9th ட்ரா பண்ணது 10th ட்ரா பண்ணுற கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுனாவே அது வந்துட்டு என்னது லீனியர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த லீனியரில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் த ஐடென்டி ஃபங்க்ஷன், சமணி சார்பு. ஐடென்டினா என்னது? எந்த வேல்யூ போட்டிங்களாலும் அதே வேல்யூ தான் வரும். 1 போட்டுறீங்களா, 1 தான் வரும். 2 போடுறியா, 2 தான் வரும். 3 போடுறியா, 3 தான் வரும். அதுதான் ஐடென்டி, அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே நமக்கு என்ன கிராஃப் வருங்க பாருங்கள். கிராஃபில் பாருங்கள், 1,1, 2,2, 3,3, -1, -1, -2, -2, -3, இது மாதிரி தான் கிராஃப் கிடச்சிருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன், நேரிய சார்பு. நேரிய சார்புகளில் ஃபஸ்ட் ஒன்று, அதில் வந்து சமணி சார்பு. நேரிய சார்புகள் டாப்பிக்கு, அதில் சமணி சார்பு. சமணி சார்பு அப்படின்னா இது மாதிரி கிராஃப் இருக்கும். ஓகேங்களா? இது அந்த லீனியர், அதாவது நேரிய சார்புகளில் ஒரு டைப். இதோடைய செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது? ஆப்போசிட்டில் இருக்கிறது. 1 அப்படின்னா -1ன்னு இருக்கிறது. 2ன்னு இருந்தால் -2. கூட்டல் நேர்மாறு படிச்சிருக்கோம். கூட்டல் தலைகீழ் சார்பு, கூட்டல் நேர்மாறு, கூட்டல் எதிர்மறை, 1 கூட்டல் எதிர்மறை -1, 10 கூட்டல் எதிர்மறை -10, பார்த்துருக்கீங்களே, அதே தான். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 2. அது மாதிரி வர்றது தான் அதோடைய அந்த தலைகீழ் சார்புகள். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னு இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னு இருக்கும். 1ன்னு போட்டோம்னா -1ன்னு வரும். அப்போ அதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றா பார்த்த மாதிரியே தான் கிராஃப் இருக்கும். அங்கே வந்துட்டு எது இருக்கும்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் கிராஃப் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு உனக்கு அது +1 போட்டிங்கன்னா -1ன்னு போயிடும், -1ன்னா +1ன்னு போயிடும். அப்போ கிராஃப் வந்துட்டு உனக்கு எப்படி கிடச்சிருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். +1 அப்படின்னா ஆன்சர் -1, +10 அப்படின்னா ஆன்சர் -10. அப்போ கிராஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் 4th குவாட்ரண்ட்லையும், 2ஆம் கால் பகுதியிலையும் 4ஆம் கால் பகுதியிலையும் கிடைக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா லீனியர் ஃபங்க்ஷன், நேரிய சார்புகள் தான். அதில் அடிட்டிவ் இன்வெர்ஸ், கூட்டல் தலைகீழ் சார்பு, இதுவும் நேரிய சார்பு தான், நேரிய சார்பு, லீனியர் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்துட்டு மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதுவும் நேரிய சார்பு தான், லீனியர் ஃபங்க்ஷன்லேயே தான். தேர்ட் ஒன் இதுக்கு வந்துட்டு, அப்போ மாடுலஸ் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ் ஆன்சராக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உனக்கு ஆன்சர் கிடைக்கும்பொழுது பாசிட்டிவாக தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
modulus of x. f of x is equal to modulus of x comma x is greater than or equal to 0. x ஓட வேல்யூ வந்துட்டு 0 விட எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இங்கே மைனஸ் எக்ஸ் கம்மா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. இங்கே 0 தான் பெருசாக இருக்கும். மைனஸ் எக்ஸ் எந்த வேல்யூ போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? பாசிட்டிவாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் நம்ம கிராஃப் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் கிராஃபில் மைனஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டினாலும் ஆன்சரு 1 தான் வரும். 2 போட்டோம்னா 2,2 f of x is equal to modulus of x தானே. இப்போ 1, modulus of 1 தான். 2, போட்டினாலும் modulus of 2 தான் வரும். அப்போ இது பாயிண்ட் வந்திருக்கும். இப்போ மைனஸில் போட்டு பார்க்கலாம். -1 அப்படின்னு போட்டோம்னாலும் f of -1 is equal to modulus of 1னா +1 தான் எடுத்துக்கணும். அப்போ -2 போட்டோம்னா +2, -3 போட்டோம்னா +3. அப்போ உனக்கு கிராஃப் வந்துட்டு எப்படி இருக்குன்னா அந்த வி ஷேப்பில் இப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த கிராஃப் வேறு தான் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ, மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்பு அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு பார்க்கலாம். இப்போ லீனியரில் பார்த்துட்டோம். லீனியரில் பார்த்துட்டு இப்போ குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். the quadratic function first one, a function f from R to a real number defined by f of x is equal to ax square plus bx plus c அப்படின்னு இருக்கும். இதில் பவர் 2ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். பவர் 2ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ f of x is equal to x square அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். f of x is equal to minus x square அப்படிங்கிறது செகண்ட் ஒன். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா +1 அங்கே எப்படியே போட்டோம்ல மாடுலஸ் போட்டோம்ல 1 போட்டினாலும் 1 தான், -1 போட்டாலும் +1 தான். அதே மாதிரி 1, 1² 1 தான். 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 போட்டோம்னா 3² 9. அப்போ கிராஃப் வந்துட்டு உனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ -1 போட்டோம்னாலும் +1 தான். -2 போட்டோம்னா 2² -2² 4. அப்போ நம்ம கிராஃப் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்துட்டு ப்ளஸில் வந்துச்சுன்னா இந்த கிராஃப். யூ கிராஃப் இருந்துச்சுன்னா அது குவாட்ரட்டிக். இப்போ f of x is equal to -x² இருக்குது. இப்போ -x² கிராஃப் உனக்கு எப்படி இருக்கணும்? இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே மேலே மேல்புறமாக திறப்புடையது, இந்த கிராஃப் இது கீழ்ப்புறமாக திறப்புடையது, அப்வேர்டு இது டவுன்வேர்டு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மைனஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஒன்றே மேலே அப்வேர்டில் இருக்கும், மேல்புறம் திறப்புடையது, இல்லாட்டி டவுன்வேர்டு கீழ்ப்புறம் திறப்புடையதாக இருக்கும். இது வந்துட்டு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன். இப்போ கியூபிக் ஃபங்க்ஷன்னா பவர் 3ன்னு இருந்துச்சுன்னா அது பேர் கியூபிக் ஃபங்க்ஷன். பவர் 3 f of x is equal to ax³ plus bx² plus cx plus d. பவர் 3 இருந்துச்சுன்னா அது கியூபிக் ஃபங்க்ஷன். தமிழில் முப்படி சார்பு அல்லது கன சார்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். இது வந்துட்டு கியூபிக் ஃபங்க்ஷன். இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா இது மாதிரி இருக்கும் நமக்கு கிராஃப். 0ங்கிற பாயிண்டில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே மேலே போகும். 0விலேருந்து நெகட்டிவில் வந்துட்டு இந்த டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாரு, கிராஃப் உனக்கே புரியும். எக்ஸுக்கு பதிலாக 1, முன்னாடி ax + b இருக்குங்களா, ஏக்கு பதிலாக ஒரு 2x அது மாதிரி போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் வரும். இது மாதிரி இருக்கிறது வந்துட்டு நமக்கு முப்படி சார்பு. பவர் 3 இருக்கும். அடுத்தது வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் தலைகீழ் சார்பு. தலைகீழ் சார்பு அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா 1 அப்படின்னா 1/1, 2 இருந்துச்சுன்னா 1/2, 3 போட்டோம்னா 1/3 அப்படின்னு போடுறது. இதில் இங்கே ரியல் நம்பர் -0ன்னு கொடுத்துருப்பாங்க. 0 போடக்கூடாது. ஏன் 0 போடக்கூடாதுன்னா நமக்கு 1/0ன்னு போட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. நாட் டிஃபைன் அப்படின்னு வந்துடும். டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் 0 போடக்கூடாது. இதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃப் இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிராஃப் வந்துட்டு இந்த மாடலில் இருக்கும். இதை பார்த்துக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு 1, 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சருங்க? இந்த இடத்துல 1/1 அப்படின்னு இருக்கும். 2 போட்டோம்னா 1/2, 3 இது மாதிரி இருக்கும். இது மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு முப்படி சார்பு, கியூபிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்.
கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கும். எந்த வேல்யூ போட்டாலும் என்ன ஆன்சர் வரும்? சேம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 5. எந்த ஆன்சர் போட்டிங்களோ அதே தான் இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? எல்லா வேல்யூமே இந்த ரியல் நம்பர் தான் எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்கிறது ஒரே ஆன்சராக தான் இருக்கும். அப்போ இது கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக கோட் போட்டிருக்கிறாங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் 1 அப்படிங்கிறதுக்கு ஆன்சரும் இந்த பாயிண்ட் தான். இப்போ இதெல்லாம் இருக்குது 1 2 அப்படின்னா 2.5. இந்த பாயிண்ட் 2.5, 2க்கு 2.5, 3க்கு 2.5, 4, 2.5. இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்க்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சார் இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக தானே இருக்குது, இது வந்துட்டு லீனியர் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னா, லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லாண்டிங்கில் இருக்கும். பேரலாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது சார், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது சார் அப்படின்னா அங்கே எக்ஸோட வேல்யூ ஆர் ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ அங்கே டிகிரி 1ன்னு இருக்காது, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். அப்படி கான்ஸ்டன்ட் வேல்யூ பேரல் லைன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்துருக்குறோம், குவாட்ரட்டிக், கியூபிக், ரெசிப்ரோக்கல், கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்துட்டு கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது மாதிரி கிராஃப் இருக்கும் பார்த்துக்காங்க. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனுங்கிறது இது. நெக்ஸ்ட் வந்துட்டு குவாட்ரட்டிக்னா யூ கிராஃப் இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷன்னா இந்த வி ஷேப்பில் மாடுலஸ், மட்டு சார்பு அல்லது முன்னாடி இருக்கிற அந்த கூட்டல் தலைகீழ் சார்பு அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி த ஐடென்டி ஃபங்க்ஷன். இதெல்லாம் இதோடைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு 1 மார்க்கில் கேட்குவாங்க, நீங்கள் படிச்சுக்காங்க, ஒரு டைம் பார்த்துக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு அந்த ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 50 மார்க் ஆர் 30 மார்க் 3050 50க்காக இருக்கும் இல்லாட்டி 30க்காக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதி அதை எக்ஸாம் பேப்பர் ஃபைன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஆஃபீஸ் ரூமில் கொண்டாந்து கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபைல் பண்ணி வைங்க. வர முடியாதவங்க ஃபைல் பண்ணி வைங்க. ஸ்கூல் ரீஓப்பன் அன்றைக்கி கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கரெக்ஷன் வாங்கியே இருக்கணும். ஓகேவா? ஹெச்எம் சார் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு கொண்டுட்டு வந்துருக்கணும். பேரண்ட்ஸுக்கிட்ட சைன் வாங்கிட்டு டெஸ்ட்டு எழுதுங்க. எக்ஸாம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் டெஸ்ட்டை முடிச்சுட்டும் கடைசியாகவும் சைன் வாங்கியிருக்கணும். ஓகேவா? எழுதி எடுத்துகிட்டு வாங்க, அதை நாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு டைம் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது கொஸ்டின் வந்துட்டு எழுதி பாருங்கள், ஏமாற்றாதீங்க, எழுதி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. இதோட நமக்கு ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சு போச்சு. மண்டேவிலேருந்து ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு ப்ராபபிலிட்டியில் ஏதாவது இருக்கும்போது அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.